ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கச்சோடி செய்ய போகிறோம். இதில் காரமும் செய்கிறோம், இனிப்பும் செய்கிறோம். இதுக்கு வந்து மைதாவும் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். பைத்தியம் பருப்பு மைதா நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். மைதா நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி பைத்தியம் பருப்பு ஒரே ஒரு கை கடலைப்பருப்பு, ஏன்னா பிடிமானம் வரத்துக்காக இது ஊற வச்சுருக்கிறேன். ஒரு மணி நேரம் அது ஊறணும். இது வந்து கொஞ்சம் இதில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு மாமூலாக சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை இதில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் இதுவாக அரைச்சிக்கணும், நல்லா மையம் அரைச்சிக்கலாம். இதை இந்த பதத்துக்கு தான் கொஞ்சம் நல்லா மையம். பருப்புக்கு ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துருக்கோம். அதில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி கரையை விட்டுக்கோங்க. கரையை விட்டுட்டு ஏலக்காட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச உடனே வடிகட்டிக்கலாம். கல் மண் இருக்கும்ல, அதுக்காக வடிகட்டி நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த பாருங்கள், இதிலேயே வடிகட்டிட்டோம். நாங்கள் அந்த மாவு அரைச்சி போட்டோம்ல, அதிலே வடிகட்டிட்டோம். இப்போ அதெல்லாம் இதில் திரும்ப அது 2 ஒன்றா ஊற்றி வானலியில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கெட்டி பதம் வரணுங்களா? ஆமாம், கெட்டி பதம் வரைக்கும் அது கலரி எடுத்துக்கலாம். கெட்டி ஆகிடும். ஒரு 2 நிமிஷத்தில் கெட்டி பதம் வந்துடுச்சு. அவ்வளோதான், நிறுத்திடலாம் கேஸ். அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி வச்சுக்கலாம். மாவு பிசைஞ்சு மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். அது தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம் மைதா மாவு. இதை வந்து நம்ம பூரி சைஸுக்கு எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். இதையும் இந்த சைஸுக்கு உருண்டை வந்து ரெடி பண்ணி இதையும் வச்சிடலாம். இதான் ரியல் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் மைதாவில் பண்ணால் தான் அதே டேஸ்ட்டு வரும். கோதுமை மாவு கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகுது, அவ்வளோதாங்க. ஒரு உருண்டையை எடுத்து இது மாதிரி தட்டையாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்ச பூரணம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இது பின்ன வரலன்னா பூரி மாதிரி கூட தேய்ச்சிட்டு உள்ளே வச்சு இந்த மாதிரி கூட பண்ணிவிட்டு நல்லா அமைக்கிடுங்க. இப்படி உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான், லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது சக்கரை பாகு செய்கிறதுக்கு ஸ்வீட் கச்சோரிக்கு சும்மா 1 கப்பு சக்கரை, கொஞ்சம் பிசுபிசுப்பு தரணும் வரணும். 1.5 கப்பு தண்ணி. சக்கரை கரைஞ்சி இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும், ரெடி ஆயிடுச்சு. பண்ணிக்கங்க. அதிகம் தீ இருக்கக்கூடாது. இது உள்ள நல்லா நிதானமாக வேகணும். ஸ்வீட் கச்சோடிக்கு இதை போடுறேன். அதில் வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம ஜீரோவில் போட்டுடணும். சூடாகி போடலாமா? ஆமாம், ஜீரோவில் போட்டுட்டு இப்படி பெரட்டி